அம்மா, ஒரு நாட்டிய மன்றத்துல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. தினசரி 4 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்ம 2 பேருக்குமே போதுமான அளவு பணம் கிடைக்குமா? நீ சொல்லி கொடுக்க போறியா? இதுக்காக அவனுக்கு டான்ஸ் சொல்லி வச்சோம். உங்க அப்பாவும் நானும் பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக கத்து கொடுத்த நடனத்தை இப்ப எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக பயன்படுத்த போறேன். இதுல என்னம்மா தவறு? நம்ம யாருமே மதிக்காத இந்த வீட்டுல மத்தவங்க கையை எதிர்பார்க்காம வாழறதுதாம நமக்கு கௌரவம். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சொல்லி அநியாயம் பண்ணிடாதா? ஐயோ, கொடுத்துட்டு அப்ப புத்திமதியை சொல்லமா? ஐயோ, நாளுக்கு நாள் வரக்க புரிஞ்சுது. திடீர்னு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம நடுத்தரவு நிற்க முடியா இருக்குண்டா. ரொம்ப நல்லது. என்னடா நல்லது? இதை வித்து பணத்தை ஜாக்கிரதை. அக்கா, எவ்வளவு நாள் அந்த திருட்டு வேலை நடக்குது? வீட்டுக்குள்ளேயே கொள்ளையடிச்சு தாய் மதம் சுதமா வாழ்ந்துடலாம் திட்டமா போடுறீங்க. நான் இருக்கிற வரையிலும் விட்டுடுவேனா? ஏன் சும்மா நிக்கிறீங்க? போவலியே, நீ ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. போவலியே. சரியான ஒரே ஒரு டம்ளர் தான் எடுத்தேன். இப்படி திடீர்னு வெளியே போச்சுன்னா நான் எங்கடா போறது? இனிமே பேசிக்கிட்டே நின்று கழுத்தை பிடிச்ச வெளியே தெரிவிடுவேன். போவலியே, போவலியே, போவலியே. அம்மா, அம்மா, பாரம்மா, ஜாலி என்ன வீட்டை விட்டு வெளியே போட்டுறேன். ஓஹோ, சிபாரிசுக்கு வந்திருக்கிறியா? அம்மா, இதுல நீங்க தலையிடாதீங்க. இது மாதிரி திருட்டு சனி எல்லாம் வீட்டுல இருந்தா கூடிய சீக்கிரம் நாமும் ஓட எடுக்க வேண்டியதான். போவலியே. அம்மா, நீ யாரு சொல்லம்மா? நான் என்னம்மா சொல்றேன்? ரங்கனும் லட்சுமியும் வீட்டை விட்டு போகும்போது உங்க அப்பா இருந்தா அந்த நேரத்திலேயே என்னால ஒன்றும் சொல்ல முடியலையே. இப்ப இந்த நிலையில என்னால என்னம்மா சொல்ல முடியும்? அம்மா, என்ன முகாரி பாடுற? விடியறதுக்குள்ள வீட்டை விட்டு போகிற அப்புறம் நடக்கிறதே வேற. உனக்கு ஏதாவது ஈவி இறக்கம் நன்னி விசுவாசம் இருக்கா? இப்படி கேக்குறேன். என்னதான் அத்தை வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன? நீயாவது அடிக்கடி போய் எப்படி இருக்கீங்க, என்ன சமாச்சாரம் விசாரிச்சுட்டு வரக்கூடாது? அவங்க நல்லா இருக்கணும்னு நான் தான் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். வேண்டிக்கிட்டு. லட்சுமி, என்னங்க? லட்சுமி, அந்த செவுரு எவ்வளவு உயரம் இருக்கும்? எந்த சிவருங்க? இது கூட மறந்துட்டியா? நம்ம வீட்டு செவுத்த கேட்கிறேன். ஒரு ஆளு ஏறி குதிக்க முடியுமில்ல அதுல? எதுக்குங்க? இல்ல, அத்தைதான் என்ன வீட்டு வாசப்படிய தாண்டாதடான்னு சொல்லிட்டாங்க. செவரையாவது தாண்டி குதிச்சு அத்தைய பார்த்துட்டு வந்துடலாமான்னு யோசனை. ஐயோ, அப்படி எல்லாம் போனீங்கன்னா திருடன்னு சொல்ல மாட்டாங்களா? ஆமா, திருடன் தான் சொல்லுவான். நீதான் ஏதாவது ஒரு யோசனை சொல்ல. நீதான் என்னோட புத்திசாலியாச்சே. நடு ராத்திரியில என்ன யோசனை மச்சான்? ஏமாச்சான் என்ன உபத்திரவப்படுத்துற? எப்படி நானா உன்னை உபத்திரவப்படுத்துறேன்? லைட்டை போட்டுக்கிட்டு நீல மச்சான் உபத்திரவப்படுத்துற. லைட் எரிஞ்சா என்ன ஐயா? லைட் எரிஞ்சா தூக்கம் வரல மச்சான். லைட்டை அணைச்சிட்டு நல்லா யோசனை பண்ண. போய் லைட் ஆன 7 மணிக்கெல்லாம் லைட் ஆன. தட்டி கும்பிடுங்க, உட்காருங்க. யா 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 கீதாவா? வாங்கம்மா வாங்க. மாமா செத்தோன்னு உனக்கு குளிர் விட்டு போச்சா? காலேஜ் முடியறதுக்கு இவ்வளவு நேரமா? வேற என்ன தலை கூட செய்வாம ஊரை சுத்திட்டு வர்றியா? வேலைக்கு போயிருந்தேன். என்ன சொல்ற? வேலைக்கு போயிருந்தேன். வேலைக்கா? நீயா? என்னம்மா இது? உன்னை வேலைக்கு அனுப்பிச்சுட்டு இந்த தடிப்பயல்களா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கானுங்களா? வேற என்ன மாமா செய்யுது? அம்மாவுக்கு உடம்பு குணம் இல்லை, மருந்து வாங்க கூட பணம் இல்லை. அத்தைக்கு உடம்பு குணம் இல்லையா? அதனால தான் மெத்த மேல அத்தை ரொம்ப பூட்டி கிடக்கா. இப்ப அம்மா மாடியில இல்ல மாமா. வேற எங்க? நீ இருந்திய அங்க. ஆயுந்த ஆகலையா? கடவுளே, அங்க காத்து வராது, வெளிச்சம் இருக்காதே. ஓஹோ, இப்படித்தான் மாமாவையும் அணுவணுவா கொன்னிங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாத வேற வேற எப்படி சொல்றது?
இப்படி எல்லாம் சொல்லாதீங்களா? இங்க இருந்து சீக்கிரமா போயிடு மாமா. ஏன்னு கேட்கிறேன். நான் என்ன உங்க வீட்டுக்குள்ள வரப்போறேன்? இது ரோடு. இங்க யாரு வேணாலும் நடக்கலாம், இங்கே உட்கார்ந்து இருக்கலாம். அந்த மாடு படுத்து கிடக்கல, அந்த மாதிரி நானும் உட்கார்ந்து இருக்கலாம். எங்க மாமாவை நீங்க கொன்னப்பதான் என்னால பார்க்க முடியல, அனுப்பிச்சுட்டீங்க. எங்க அத்தையாவது கொண்டு இந்த ரோடு வழியா அனுப்புங்க. இந்த கண்ணால பார்த்துட்டாவது போறேன் பாருங்க. வணக்கம் டாக்டர். யாரு? ரங்கனா பாப்பா. எனக்கு மாயிரம். எங்க அத்தைக்கு உடம்பு ரொம்ப நல்லா இல்லையா? யாரு? ராவதி ஒழிப்புக்கா? ஆமா டாக்டர். பாருங்க, நான் உங்களுக்கு பணம் கொண்டுட்டு வந்திருக்கேன். நீங்க போய் எங்க அத்தையை பாருங்க டாக்டர். பணம் இருக்கட்டும். இல்ல டாக்டர், நீங்க அப்படி சொல்லக்கூடாது, வச்சுக்கணும். உங்களுக்கு வியாதி எதுவும் இருக்கிறதா தெரியலையே. அளவுக்கு மீறின அதிர்ச்சியும் கவலையும் தான் இந்த சோர்வுக்கு காரணம். இந்த மாதிரி இருட்டறையில இருந்தா வியாதி மட்டுமல்ல, வேண்டாத பல கவலையும் சிந்தனையும் ஏற்படும். முதல்ல இந்த இடத்தை நீங்க மாத்துறது நல்லது. இல்லங்க டாக்டர், எனக்கு இந்த அறையில இருக்கிற நிம்மதி இந்த வீட்டுல வேற எந்த இடத்துலயும் இல்லை. ஸ்ரீதர், இங்க வா. ஆமா, டாக்டர் யார் அழைச்சிட்டு வந்தது? நீ அழைச்சிட்டு வந்திருப்பேன்ல, நான் இருக்கேன். சரி, யார் அழைச்சிட்டு வந்தா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கும்போது எப்படிங்கிற? என்னங்க இப்படி வாங்க. நீங்க பாட்டுக்கு கண்ணை மூடிக்கிட்டு பணத்தை எடுத்து கொடுத்துடாதீங்க. உங்க தம்பி என்ன கொடுக்குறாரோ அதை பார்த்து நீங்களும் கொடுங்க. ஓ சரி. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? உங்க அண்ணன் எவ்வளவு கொடுக்குறாரோ அதை பார்த்து நீங்களும் கொடுங்க. சரி சரி, எதுக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க, நான் வர்றேன். டாக்டர் இந்தாங்க. தேங்க்ஸ். எனக்கு உங்க தாயாரை ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ அழைச்சிட்டு போனீங்கன்னா அவங்க குணமாயிடுவாங்க. அதை செய்யுங்க. அது இருக்கட்டும், நீங்க முதல்ல பணம் வாங்கிக்கணும். நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டாரா? ஏண்டா ஸ்ரீதர், யாரா கொடுத்துருப்பாங்க? ஒருவேளை கீதா கொடுத்துருப்பாளா? கீதாவா? கீதா கீதா கீதா, டாக்டருக்கு நீயா பணம் கொடுத்த? நான் கொடுக்கலையே. பின்ன யார் கொடுத்துருப்பாங்க? தேவசத்துக்கு யாரு பணம் கொடுத்தாங்க? அந்த அநாத ரட்சகன் தான் டாக்டருக்கும். யாரு? ரங்கனையா சொல்ற? அவனே தினக்கூலிக்கு வேலை செய்யறான். அவன் எங்க இருந்து கொடுக்க போறான்? சரி சரி, அது முடிஞ்சு போன சமாச்சாரம். டாக்டர் உங்ககிட்ட சொன்னாரே அம்மாவை ஊட்டிக்கே கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி. அதுக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க? புதுசா ஒரு பிசினஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸுகளோட யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நானே அழைச்சிட்டு போயிடுவேன். ஏண்டா ஸ்ரீதர், நீ ஒரு பக்கம் ப்ரமோஷனுக்காக ராப்பகலாம் கண்ணு முடிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல நான் எப்படி போக முடியும்? என்னை யாரும் எங்கேயும் அழைச்சுக்கிட்டு போக வேண்டாம். அவர் வாழ்ந்து மறைந்த இந்த வீட்டிலேயே உயிரை விடுறதான் எனக்கு நிம்மதி. நீங்க ஒருத்தரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க. டாக்டர் டாக்டர், அத்தையை பாத்தீங்களா? மருந்து கொடுத்தீங்களா? எப்படி இருக்காங்க டாக்டர்? அவங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லப்பா. ஒரு வியாதி இல்லையா? படுத்த படுக்கையா இருக்கிறதா சொன்னாங்களே. அதுக்கு காரணம் மனோவியாதி தான். அதுக்கு மருந்து என்ன டாக்டர்? ஆண்டவனே பார்த்துதான்ப்பா கொடுக்கணும். கடவுளே, உன்னாலதான் எங்க அத்தையை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எங்க மாமா குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். எங்க அத்தைக்கு சீக்கிரம் குணமாகணும். நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன். பாட்டி பாட்டி, ரங்கமாமா இந்த பிரசாதத்தை என்கிட்ட கொடுக்க சார். ரங்கமாமா வந்திருக்காரா? ஆமா, கேட் வெளியே நிக்கிறார். மணி, பிரசாதத்தை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டியா? என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொல்ல. யாரு? ரங்கனா, எங்க நீ வந்த? ஒண்ணும் இல்லடா, சும்மா ரெட்டு பேர நம்ம இந்த பக்கம் வந்து போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண போட.